அம்பானிகிட்டேருந்து அதானி வாங்குவான், அதானிகிட்டேருந்து அம்பானி வாங்குவான். பொதுத்துறை நிறுவனங்களை பூரா அரசே தனியாருக்கு விற்றுரும். ஊடகங்களும் அதுக்கு விதி விலக்கு அல்ல, ஊடக முதலாளிகளும் அதுக்கு விதி விலக்கு அல்ல. இது எவ்வளோ டேஞ்சரான விஷயம் தெரியுமா? திமுகவில் ஸ்டாலினுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. உதயநிதி ஸ்டாலினுக்கும் பெரிய பிரச்சனை. அன்புமணி ராமதாஸ் சண்டை உலகம் பூரா தெரியுது, அது வெளியிலேயே வரல. ஏன் வெளியில் வரலினா, சோமா செட்டு 174 அப்பார்ட்மெண்ட்டு 50 கோடி ரூபாய் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கடலை பார்த்துருக்கு எம்ஆர்சி நகரில், லீலா பேலஸ் 7 நட்சத்திர ஹோட்டல் பக்கத்தில். இந்த 30 வயசு பசங்களுக்கு இத்தனை 1000 கோடி எப்படி பணம் கிடைச்சிது? எல்லாம் அதிமுக ஆட்சியில் நடராஜனை முதலமைச்சராக்குவதற்காக முயன்ற அந்த பிஆர்பி நிறுவனத்தினுடைய இடத்துல மதுரை மூர்த்தி என்ன பண்ணுறாரு, அங்கே பொதுக்குழு கூட்டம் போடுறாரு. அங்கே நடந்த இன்னொரு பெரிய வரலாற்று தவறு. இதெல்லாம் மீடியா கொண்டு வரவுள்ள தரகர்கள், புரோக்கர்கள் எல்லாம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026க்கான அந்த தேர்தல் களம் அப்படின்றது இப்போவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா எல்லா கட்சியுமே கூட்டணி வைக்கிறதுல ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. குறிப்பாக திமுக அதோடைய கூட்டணி அப்படியே தொடருது. 2017 என்ன நடந்துச்சோ அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. கூடுதலாக கமலஹாசன் அவர்களும் அதில் இணைஞ்சிருக்காரு. அவருக்கும் ஒரு எம்பி பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுக இப்போதான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக மட்டும்தான் உறுதியாயிருக்கு, மற்ற எந்த கூட்டணியுமே உறுதியாகலை. ஆனால் திமுக தரப்பில் அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி அவங்களுடைய பொதுக்குழு இதெல்லாம் போட்டு அவங்களுடைய திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஷன் 200 அப்படின்றத நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு இதில் விஷயங்கள் அதில் இருக்குது? ஏன்னா விஷன் 200ன்றது சாதாரண சாத்தியம் கிடையாது அப்படின்னும் போது, ஏன்னா அதுவும் ஆளுங்கட்சியாக இருந்து அவங்க மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படின்னும் போது எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, அதில் என்னென்ன இதில் மாற்றங்கள் அதில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, அதாவது மிகப்பெரிய குழப்பமே திமுகவுக்குள்ளே தான் இருக்குது, நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன மாதிரி வெளியில் தெரியல. ஏன்னா என்ன மாதிரி குழப்பம்? என்ன எப்படின்னா, நீங்கள் இந்த ஊடகங்களை பொறுத்தவரை விளைபோகக்கூடிய ஒரு நிறுவனங்கள் தான். நீங்கள் பப்ளிக் செக்டார் நிறுவனங்களை, டாட்டா நிறுவனங்களை பிர்லா வாங்குவான், பிர்லா நிறுவனம் டாட்டா வாங்குவான். அம்பானிகிட்டேருந்து அதானி வாங்குவான், அதானிகிட்டேருந்து அம்பானி வாங்குவான். பொதுத்துறை நிறுவனங்களை பூரா அரசே தனியாருக்கு விற்றுரும். ஊடகங்களும் அதுக்கு விதி விலக்கு அல்ல, ஊடக முதலாளிகளும் அதற்கு விதி விலக்கு அல்ல. இது எவ்வளோ டேஞ்சரான விஷயம் தெரியுமா? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஊடகங்கள் எப்பவுமே அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடாது. எங்கே? அமெரிக்காவில், பிரிட்டனில், ஐரோப்பா நாடுகளெல்லாம் அரசியல் கட்சிகள் ஊடக பக்கமே வரக்கூடாது. ஊடகங்கள் தான், மீடியா தான், அது ஒரு தனி செக்டார், அதை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. ஆனால் இங்கே டாட்டா, பிர்லா, அம்பானி, கோயாங்கா அத்தனை பேருமே ஊடக நிறுவனங்களை வச்சுருக்காங்க. நியூஸ் 18 யாருது? அம்பானி. இது அதானி 10 நிறுவனங்களை பினாமியில் ஷேரை வாங்கி வச்சுருக்கான். அப்போ இவர்களெல்லாம் ஆளுங்கட்சி எதை இரும்புகிறதோ துப்புகிறதோ அதுதான் செய்தி. அதுதான் இந்தியா முழுக்க நான் சொல்கிறது. நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கை காங்கிரஸுக்கு சொந்தமானது. காங்கிரஸுக்கு எதுக்கு? காங்கிரஸினுடைய கொள்கைகளை மக்களிடம் திணிப்பதற்காக ஊடகம். ஆர்எஸ்எஸ் தி ஆர்கனைசர் ஒரு பத்திரிக்கை. அத்தனை ஊடகங்களும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன்னா அந்த பத்திரிகையினுடைய எடிட்டர் யார் கட்டுப்பாட்டில் இருப்பான்? ஆர்எஸ்எஸ்ஸாக தான் இருப்பான். உண்மைகளை மக்களுக்கு சொல்லுவதே இல்லை. இந்தியாவில் தான் இந்த கூத்து போகிறான். தமிழ்நாட்டுக்கு வந்துடுவான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஐடி விங்கு 1 கோடி ரூபாய் மாதம் செலவு பண்ணுறோம். எவ்வளவு? 1 கோடி. 2 லட்சம் முதல் 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது சமூக வலைதளத்துக்கு, நீங்கள் டிவிக்கு கிடையாது. அது பல கோடி. அச்சு ஊடகங்களுக்கு அரசு விளம்பரமே பல கோடியை கொடுக்குறான். பல ஆர்டிகல் போய் கேட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 2000 கோடி கொடுப்பான். தினகரன், தினமலர், தினத்தந்தி, இந்து எக்ஸ்பிரஸுக்கு பல கோடி. நான் டிஐபிஆரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நான் பல ஆண்டு காலம் பார்த்தது. இதுக்கு ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சுக்குவாங்க. எந்திரால் ஏஜென்சின்னு வைரமுத்து ஆரம்பித்து கமிஷன் மட்டும் 500 கோடி வைரமுத்து வாங்கினார். எவ்வளவு? 500 கோடி. 2006-11 எந்திரால் ஏஜென்சி அரசு கொடுக்குற விளம்பரத்தை
ஊடகங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. ஏன் அரசாங்கமே கொடுக்கலாமே, அதுக்கு ஏஜென்சி, அவனுக்கு 10% கமிஷன். 1000 கோடி கொடுத்தா 100 கோடி கமிஷன். இதை திருடி திம்பதற்காகவே உருவாக்கப்பட்டதான் அந்த ஏஜென்சி. இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது உண்மை நேரடியாக மக்கள்கிட்ட போகாமல் வடிகட்டப்படுகிறது. இப்போது திமுகவில் ஸ்டாலினுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. உதயநிதி ஸ்டாலினுக்கும் பெரிய பிரச்சனை. அன்புமணி ராமதாஸ் சண்டை உலகம் பூரா தெரியுது, அது வெளியிலே வரல. ஏன் வெளியில் வரலினா, இந்த ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு, நம்ம நயன்தாரா வீட்டுக்காரர் விக்னேஷ் சிவன், கேசவ பெருமாள், இவர்கள் தான் அந்த அரசை கட்டுப்படுத்துகிறார். முதலமைச்சருக்கே தெரியல. இடி வந்த பொழுது தான் ரத்தீஷ் 300 கோடி வீடு கட்டுறாரு, ஆகாஷ் பாஸ்கர் 1000 கோடிக்கு படம் எடுக்கிறார், விக்ரம் ஜூஜு பல 1000 கோடி வச்சுருக்கார், கேசவ பெருமாள் பல 1000 கோடியை அவருடைய பினாமி நிறுவனங்கள் பூரா கான்ட்ராக்ட் பிடபிள்யூ ஹைவேஸ் எல்லாம் எடுத்து செய்யுது. இதெல்லாம் யார் உடைய நட்பு வட்டாரம்? சின்னவருடைய நட்பு வட்டாரம். எல்லாம் டவுசர் பாய்ஸ். சோமா செட்டு 174 அப்பார்ட்மெண்ட்டு, 50 கோடி ரூபாய் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கடலை பார்த்துருக்கு எம்ஆர்சி நகரில், லீலா பேலஸா 7 நட்சத்திர ஹோட்டல் பக்கத்தில். இந்த 30 வயசு பசங்களுக்கு இத்தனை 1000 கோடி எப்படி பணம் கிடைச்சிது? எல்லாம் சின்னவர் உடைய நட்பு வட்டாரம். இது ஒரு பக்கம். அந்த பக்கம் சபரீசனுடைய கட்டுப்பாட்டில் G2 எங்கே திரும்பினாலும் நிலம்தான். நீங்கள் ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக நடத்திய நில அபகரிப்பை நாங்கள் மீட்டு கொடுப்போன்னு ஒவ்வொரு எஸ்பி ஆஃபீஸில் ஒரு தனி ஒரு டிஎஸ்பியே போட்டாங்க. ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லேயும் 5000 வழக்கு பதிவாச்சு. திமுக ஏமாற்றிட்டான் 2006-11. நில அபகரிப்பு விங் பிரிவினை ஜெயலலிதா உருவாக்குச்சு 2011. அதில் ஒரு மாவட்டத்துக்கு 5000 வழக்குனா 40 மாவட்டத்துக்கு எவ்வளவு? 2 லட்சம் வழக்கு. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அதை ஃபாலோ பண்ணலை. இப்போ அதே நிலைமை தான். G2 கட்டுப்பாட்டில் முழு நிலமும் போயிடுச்சு. எங்கே திரும்பினாலும் G2 தான். அப்போது இப்படி இருக்கிற விஷயங்களை மீடியா மக்கள்கிட்ட கொண்டே போய் சேர்க்கல, எடுத்துகிட்டே போகல. இப்போ நேராக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லி போனார். டெல்லி போய் 9 மணிக்கே காலையில் கிளம்பிட்டார். நீங்கள் தமிழ்நாடு ஹவுஸ்லேருந்து 10 மணிக்கு போட்டால் 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் 9 மணிக்கு எங்கே போகிறாரு? போய் அதானியை பார்க்குறாரு. அதானியை பார்த்து டிஆர் பாலு அதானியை பார்த்து காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு அதானிக்கு கொடுத்தது காரணமே இதுதான். நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வேணும், பிரைம் மினிஸ்டரை கட்டுப்படுத்துறதுக்கு. அதானி வீட்டுக்கு போய் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இடி கொஞ்சம் நீங்கள் சொல்லி கட்டுப்படுத்துங்க. விசாக அப்புறவராக மாறிட்டார். பல 1000 கோடி விசாக திருடி வச்சிருக்கார். இந்த ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு, கேசவ பெருமாள், ஆகாஷ் பாஸ்கர், இப்படி பல 1000 கோடி வந்தது. எல்லாம் டாஸ்மார்க்கு பணம் தான். இது புது செய்தியாக இருக்கே சார். நிறைய செய்தி பார்த்ததெல்லாம் புது செய்தியா? ஆமாங்க. இங்கே தான் தரகர் தானே இருக்கான், நிருபர் ஒன்றும் இல்லையே. எல்லாம் யாராக இருக்கா? தரகர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமாக தரகர் தான் நிருபருங்கிற பேரில் இருக்கான். யார் பேரில்? இவன் தரகரா நிருபரான்னா நிருபர் கிடையாது, தரகர் தான். ஆளுங்கட்சியினுடைய தரகர்கள். அப்போ ரத்தீஷ் தப்பி ஓடிட்டார். இப்போ அதானி வழியாக மோடியை கட்டுப்படுத்துகிற பிறகு ரத்தீஷ் உள்ள வந்துட்டார். இதெல்லாம் செய்திகளை மக்கள்கிட்ட போகாமல் தடுக்கப்படுகிற தரகர்கள் தான் நிருபர்கள். இப்போ திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சாங்க. ஆமாம், பொதுக்குழு அந்த கூட்டம் நடந்த இடம் பிஆர்பிக்கு சொந்தமானது. சகாயம் ஐயா கத்திட்டே இருக்காரா, என்னை கொலை பண்ண போகிறான், என்னை கொல்ல போகிறான். அப்போது அதிமுக ஆட்சியில் நடராஜனை முதலமைச்சராக்குவதற்காக முயன்ற அந்த பிஆர்பி நிறுவனத்தினுடைய இடத்துல மதுரை மூர்த்தி என்ன பண்ணுறாரு, அங்கே பொதுக்குழு கூட்டம் போடுறாரு. அங்கே நடந்த இன்னொரு பெரிய வரலாற்று தவறு. இதெல்லாம் மீடியா கொண்டு வரவுள்ள தரகர்கள், புரோக்கர்கள் எல்லாம். நீங்கள் அங்கே 8000 பேர் சாப்பிட்டான். 8000 பேருக்கு பரிமாறியது ஒரு 500 முதல் 1000 பெண்கள். அத்தனை பேரும் திருவனந்தபுரத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். எங்கிருந்து? திருவனந்தபுரம். ஏன்னா அங்கே இந்த பாத்திரம் கழுவுவதற்கு, பரிமாறுவதற்கு, சமையல் வேலை செய்வதற்கு தலித் பெண்கள் தான் அங்கே கூலியாக இருக்காங்க. எங்கே? மதுரையில். அப்போது இந்த கூட்டத்தில் தலித் பெண்களை வைத்து பரிமாற முடியாது, வேலை செய்ய முடியாது. அப்போ யார் அங்கே சாப்பிடுகிறவர்கள்? தலித் பெண்ணை சாப்பிட மாட்டான். எங்கே?
திமுக பொதுக்குழுவில். அப்போ இதுக்காக எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க? திருவனந்தபுரத்தில். இதெல்லாம் சமையல் பண்ணும்போது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அந்த யூடியூப் பார்த்தாலே தெரியும், எல்லாம் கேரளா பெண்கள். அப்போது திமுக மூர்த்தி 2 பேருமே தலித்துக்களை புறக்கணிக்கிறாங்க. இதை திருமாவளவன் மூச்சே விடலை. திருமாவளவன் மூச்சே விடலை. ஏன்? அது திமுகவுடைய ஐடி விங்காக போச்சு. சிறுத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தலித் இளைஞர்களும் அந்த கூலி வேலைக்கு வருவான், சமையல் வேலைக்கு வருவான், பருக்கு வருவான், பாத்திரம் கழுவுறதுக்கு வருவான், இலை எடுக்கிறதுக்கு வருவான், க்ளீன் பண்ணுறதுக்கு வருவான். யார்? மேட்டுக்குடி. யாரும் வரமாட்டான்? சிறுபான்மையினர் மக்கள். மேட்டுக்குடி இந்த வேலைகளை பெண்கள் வரமாட்டாங்க. பெண்கள் வரமாட்டான், ஆண்களும் வரமாட்டான். யார் வருவா? தலித் ஆண்களும் பெண்கள் தான் வருவாங்க. அவர்களை பயன்படுத்தாமல் எங்கேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காரு? திருவனந்தபுரத்தில். அப்போது இதெல்லாம் திமுக பலவீனமாகி கொண்டிருக்கிறது. இதுதான் நிலைமை. திமுக கூட்டணியில் பாஜக இணைந்த பிறகு, அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்த பிறகு திமுகனுடைய வெற்றி உறுதியாயிட்டதா திமுக நம்புது. ஆனால் அது அல்ல, அது இல்லை, அந்த நிலைமை இல்லை. திருமாவளவனே சொன்னாலும் சிறுத்தை யாரும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டான். வேற யாருக்கு போடுவாங்க? வேற அந்தமானில் ஏதாவது ஒரு கட்சி இருந்து அங்கே ஒண்டி போட்டு வந்துடுவாங்க. ஓட்டே போட மாட்டாங்களா? அதிமுக போடுவாங்க. ஆமாம். நீங்கள் 2011 பாஜக இருக்கே, பாஜக இருந்தாலும் திமுகவை விட கொடுமையான கட்சி பாஜகலேன்னு போட்டுருவான் இப்போ. நீங்கள் 2011 தேர்தல் திமுக மீண்டும் வரும்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. திமுக உருண்டு கூட வரல. திமுக காரம்புறம் யாருக்கு ஓட்டு போட்டான்? அதிமுக ஓட்டு போட்டான். வீட்டில் படுத்து கிடந்த கிளவி கட்டு போனது ரிட்டையர்டான ஆட்கள் பூரா வேகாத வெயிலில் கொடை முடிச்சுட்டு அதிமுக ஓட்டு போட்டான் 2011. திமுகவுடைய வாக்கு பூரா எங்கே வந்தது? அதிமுகவுக்கு வந்தது. இப்போ அதே நிலைமை மீண்டும் 2011, 2026 என்பது மீண்டும் 2011 தான். அப்போ எதிர்கட்சியாக கூட வராதா? நீங்கள் தேர்தல் முடிந்த பிறகு பாருங்கள் சார், தேர்தல் முடிந்த பிறகு பாருங்கள். அது இல்லை, இது எதெல்லாம் அவங்க மனசில், மக்கள் மனசில் போய் நிற்கும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் போய் நிற்கிது. அதாவது இப்போ திமுக மீது தலித் மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. இது ஒரு உதாரணம். திமுக பொதுக்குழு ஒரு உதாரணம். நீங்கள் தலித் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதிலிருந்து அவர்களை திமுக மீட்டெடுக்கவே இல்லை. அதிமுக மீட்டெடுக்காது, அதுவும் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் இவர்களுடைய கோபம் திமுகவிலிருந்து அதிமுக பக்கம் சாய். அதாவது சிறுபான்மையினரோட அந்த சிறுபான்மையில், அதாவது தலித் மக்கள், அந்த மக்கள், சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் அப்படி திமுக ஓட்டு போட்டுருவாங்க. இல்லை, இந்த மக்களோட அந்த மேலே வச்சிருக்க நம்பிக்கை இப்போ வீணா இவங்களுக்கு, திமுகவுக்கு. நீங்கள் இப்போ ஏன் பாஜக ஆட்கள் போகிற ராமதாஸ் வீட்டுக்கு போகிறாங்க? ராமதாஸே சொன்னாலும் யாரும் பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டான். பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டான். அப்போ அதை தக்க வைப்பதற்காகத்தான் குருமூர்த்தி ஓடி போய் ராமதாஸை பார்த்து பாஜக தான் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து, தயவுச்சு இந்த கூட்டணியை கலைச்சிடாதீங்க, இந்த வாக்கை உடைச்சிடாதீங்க, 20 லட்சம் வாக்கு இருக்குது. இப்படி அரசியல் எப்போ? ஒரு வருஷம் கழிச்சு எலெக்ஷனுக்கு இப்போவே அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இங்கே திமுக அதே தான். திமுக மீது தலித் மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. திருமாவே சொன்னாலும் அந்த 3-4% எங்கே போயிடும்? அதிமுக பக்கம் போயிடும். அப்போது 10% வாக்குல 5% வாக்கு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. நீங்கள் அந்த முழுசாக எடுத்துகிட்டு வாங்க. இப்போ 2021 தேர்தலில் திமுக அதிமுக வாக்கு வித்தியாசம் 3%. ஜெயலலிதா இருந்த 2016 தேர்தலில் 1%. இப்படி தான் 2011 பெரிய வித்தியாசம் இல்லை. விஜயகாந்த் சேர்ந்த பிறகு அது ஒரு வித்தியாசமாக வந்தது. 2006 தேர்தலில் திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது. மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது. 117 ஜெயிக்கவே இல்லை. எது? திமுக ஆட்சி ஆளுங்கட்சியாக வந்தது. 96 காங்கிரஸ் உடைய கூட்டணியோடு ஆட்சி அமைந்தது. காங்கிரஸை இவங்க தான் காப்பாற்றுறாங்க. அந்த நேரத்தில் காங்கிரஸ் இவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்படி தான். அப்போது இந்த வாக்கு வித்தியாசம் என்பது 5% தான் பெரும் வாக்கு வித்தியாசம். நாடாளுமன்ற தேர்தலில் அது 38% வரும். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் மயிரிழையில் நீங்கள் டி நகரில் 75 ஓட்டில் தான் இப்போ கருணாநிதி ஜெயித்தார். சத்யா தோற்று போயிட்டார். ஜெயித்தது சத்யா தான்.
விட்டு கொடுத்துட்டு போயிட்டார். இப்படி தான் 200 ஓட்டு 300 ஓட்டு 400 ஓட்டு 500 ஓட்டில் ஏறக்குறைய 60 சீட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். இப்போ அதே நிலைமை தான் திமுக மிகப்பெரிய இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட ஸ்டாலின் பேசுகிறார், பையனை முதலமைச்சர் வேட்பாளராக ஆகி நான் ஓய்வு எடுக்கலான்னு இருக்கேங்கிறார். ஆனால் மகன் எனக்கு அரசியலே வேண்டாங்கிறார். ஒரு வாரம் உடம்பு சரியில்லை, வீட்டை விட்டு வெளியே வரதில்லை. அவர் நம்ம மாதிரி என்ன போய் கையேந்தி மண்ணில் வாங்கி சாப்பிட்டாரு இன்ஃபெக்ஷனாக இருக்குது ஒன்றும் இல்லை. அப்பா மேலே கோபம், அப்பா மீது அப்பா சொல்கிறாரு, இந்த பசங்க இந்த டவுசர் பாய்ஸ் போட்டு பல ஆயிரம் கோடி திருடி எடுத்துகிட்டு போயிட்டான், துபாய்க்கும் லண்டனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான், இங்கே எதிர்கட்சியெல்லாம் மானத்தை கெடுக்கிறான், என்ன கடா பண்ணிட்டு இருக்கீங்க, நீ பாப்பேன்னு தானே உனக்கு நான் பயிற்சி கொடுத்தேன், நீ எங்கே பயிற்சி எடுத்துருக்கிற, இப்போ இதெல்லாம் சொன்ன பிறகு நீயே அரசியல் பார்த்தீங்க நாங்கள விடு. அன்புமணி ராமதாஸ் சண்டை வெளியே தெரியுது, வெளியே தெரியல. இதுதான். ஆக இது இன்னும் பலவீனமாகத்தான் திமுக அரசியலை கொண்டு போகுமே தவிர வலுவாக கொண்டு போகாது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.